அரண்மனை 4 ஏன்டா இந்த படத்துக்கு இப்போ ரிவ்யூ போடுறேன்னு தானே கேட்குறீங்க. ரிவ்யூ எல்லாம் இல்லை, இந்த படத்துக்கு ட்ரோல் பண்ண தான் வந்திருக்கேன். என்னதான் இந்த படத்துக்கு ட்ரோலு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் வந்தாலும் நம்ம சுந்தர் சிக்கு ஒரு ஆக்செப்ட் கொடுக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் ட்ரோல் இந்த படத்தை ஏன்டா ரிலீஸ் பண்ணுறானுங்க, எல்லாம் எடுத்த படத்தையே அப்படியே மிக்சியில் போட்டு அரைச்ச மாவை அரைப்போமான்ற மாதிரி கொடுத்தாலும் நான் பண்ணுறது தான்டா பண்ணுவேன்னு சொல்லிட்டு சுந்தர் சி பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, அந்த கான்ஃபிடென்ட். அதனால தான் எனக்கு சுந்தர்சியே பிடிச்சிருக்கு. இந்த படத்தை போய் பார்க்கலான்னு போய் பார்த்தா ஃபுல் படமே கிரிஞ்சு பண்ணி வச்சுருக்கானுங்க. அதாவது ஆக்குன்ற ஒரு பேய், ஆக்கா பாக்கா வெத்தலை பாக்கான்னு தெரியல, அந்த பேயை இன்ட்ரடியூஸ் பண்ணுறானுங்க. அந்த பேஜ் ஆரிஜின் என்னன்னே தெரியலடா. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த பேய்க்குன்னு ஒரு ஃப்ளாஷ்பேக் வைப்பீங்க இல்லையா, அது எதுலேருந்து வந்துச்சு, யாரை கொன்று அது பேய் ஆச்சு அப்படின்ற ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்கும். அதுவும் வரல. அதுக்கான டீட்டெயில்டான ஒரு விஷயமே அங்கே வைக்கல. நிறைய லாஜிக் மிஸ்டேக் இந்த படத்தில் இருக்குது. அது என்னென்னா நான் லைனாக சொல்கிறேன் பாருங்கள். ஒரு பர்டிகுலர் சீனில் நம்ம ஹீரோயின் வந்து பைக் ஓட்டிக்கிட்டு வருவாங்க. பைக்குன்னு ஸ்கூட்டி ஓட்டிக்கிட்டு அந்த அரண்மனைக்குள்ளே வருவாங்க. அப்போ வந்து அந்த அரண்மனைக்குள்ளே என்ட்ராக விடாது, அந்த வண்டியை தூக்கி அடிச்சிடும். நம்ம ஹீரோ வந்து செக் பண்ணுவார். செக் பண்ணிவிட்டு எல்லா பொருளையும் தூக்கி தூக்கி போடுவார். எது அந்த பொருள் தடுக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்பார். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஒரு துணி ஒன்று இருக்கும். அதில் வந்து ரத்தக்கரியே இருக்காது ஃபஸ்ட்டு அவர் எடுக்கும்போது. ஆனால் அந்த துணியை இது எடுத்து இப்படி போட்டுட்டு வரும்போது இன்னொரு சீனில் பார்த்தா ரத்தம் இருக்கும். அது ஒரு லாஜிக் மிஸ்டேக்கா. அதுக்கப்புறம் கிளைமேக்ஸில் கொடுப்பான்னு ஒரு ட்விஸ்ட்டு, தூக்கி தூக்கி அடிப்பார். சரி, கொஞ்சம் லாஜிக் மிஸ்டேக் ஓகேப்பா, பேய் படம்னா அப்படி தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஹீரோ வந்து சாதாரண மனுஷன், அந்த பேய் எப்படி அடிக்க முடியும்? இப்போ பேயின்னே வச்சுக்கோங்க, அப்படியே பறந்து மேலே போகலாம் இல்லையா, அந்த கட்டையை பிடிச்சிக்கிட்டே மேலே போகணும். அது ஒரு விஷயம் இருக்குது இல்லையா. இந்த மாதிரியெல்லாம் விஷயம் இருக்குது. அதெல்லாம் இருக்கிறதுனால தான் இந்த படத்தை கழுவி ஊற்றுறானுங்க. கழுவி ஊற்றுறது தப்பே கிடையாது. கழுவி ஊற்றுங்க, இன்னும் கழுவி ஊற்றிக்கிட்டே இருங்க. என்னோடய ஒப்பீனியன் இதுதான். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் அந்த அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.